அன்பானவர்களுக்கு கருப்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம். குறுக்கு வழியில் வாழ்வு தேடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் திருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா. இந்த உலகத்தை நினைக்கும்போது இந்த பாட்டு தான் என் நினைவுக்கு வரும். ஏன்னா ஒரு அலுவலகத்துக்குள்ளே போய் பாருங்களேன், அங்கே படித்த பட்டதாரி தான் பணியில் இருப்பாங்க. படிக்காத பாமரன் யாராவது ஒருத்தர் உள்ளே போய் அந்த படித்த பட்டதாரிகள் முன் நின்னா அவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த படிக்காத பாமரனை பார்க்க மாட்டாங்க. அந்த பாமரன் அந்த படித்தவங்களுக்கு மரியாதை கொடுக்குற அந்த படித்த பட்டதாரி அப்படியே கண்ணாடியை கீழே இறக்கிவிட்டு கருவிழி மேலே தூக்கி பார்த்துட்டு கம்முன்னு இருப்பாங்க. எப்போ அவங்க ஐயா வணக்கம்னு சொல்லும்போது தான் அப்படியே கண்ணாடியை மறுபடியும் இறக்கி விட்டுட்டு கருவிழியை மேலே தூக்கி பார்ப்பாங்க. பார்த்து என்னப்பா வயசு தராதரமெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கல்விமான், அறிஞ்சுவிங்களாம். அறிவு என்பது கல்வி பயில்வதால் மட்டும் ஒருவருக்கு கிடைக்கிறதில்லை. எப்பொழுது நல்ல பண்போடு நடக்கிறாங்களோ அப்போ தான் அவங்க அறிவு பெற்றவர்கள்ங்கிற அர்த்தத்துக்குரியவர்களாக ஆவாங்க. இதை கல்விமான்கள் புரிஞ்சுக்கணும். அறிந்தவர்கள் என்பதற்கு அடையாளமே பிறரை மதிக்கணுங்கிற பக்குவம் கொண்டிருப்பது தான். அப்படி பக்குவம் கொண்ட பட்டதாரிகளை இப்போ பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே கருவிழி சுழட்டி விடுவாங்க. வர்ற பாமரன்ட்ட எந்த வழியிலாவது பணத்தை பிடுங்கணுங்கிற சிந்தனையோடு தான் அரசு அலுவலகங்களில் பல அநாகரிக ஊழியர்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறார்கள். போண்டா டீயாவது கடைசிக்கு ஒரு லஞ்சமாக வாங்கினா தான் அவங்களுக்கு மனசு நிறையும். இப்படியெல்லாம் படித்தவங்க ஒவ்வொரு அலுவலகத்திலும் இருக்காங்க. ஏதாவது ஒரு சாதி சான்றிதழ், பட்டா சிட்டா அடங்கல், ஆப்பதிவேடு, புலவரப்படம், இப்படி ஏதாவது ஒரு விஷயமா அலுவலகத்துக்குள் நுழைஞ்சிட்டா போதும், 1000 5000ன்னு கமுக்கமாக கை நீட்டி வாங்கிவிடுவாங்க படித்த பணியில் இருக்கிற பட்டதாரிகள். இது ஒரு பொழப்புன்னு கௌரவமாக வேற அரசு ஊழியர்னு மார்தட்டிக்குவாங்க. இது ஒரு திருட்டுன்னு அவங்க நினைக்கிறதில்ல. நம்ம படிச்சிருக்கிறோம், பதவியில் இருக்கிறோம், நாம் இப்படியெல்லாம் சம்பாதிக்கணுங்கிறத எண்ணம் அவங்களுக்கு. அதனால தான் இப்படியான விஷயங்களில் அவங்க இறங்குறாங்க. இப்படி ஒரு புறம் படித்த பட்டதாரிகள் அலுவலகத்தில் இருக்காங்க. வெளியில் தொழில் செய்கிற மற்ற நபர்களும் சும்மா சாதாரணமாக சொல்லிட முடியாது. ஒரு வியாபாரி எடுத்துக்குங்களேன், இங்கே பக்கத்தில் இருக்கிற பர்மா பஜாரில் பல மாதிரியான
வீட்டு உபயோகப் பொருளை வாங்கிட்டு வந்து தன் கடையில் வச்சுக்கிட்டு, இது மும்பை சரக்கு, அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம், இது காலங்காலத்துக்கு உழைக்கக்கூடியதுன்னு சும்மா 6 மாதம் 1 வருஷத்துக்கு கூட உழைக்காத ஒரு பொருளை எப்படியாவது வாய்ப்பேச்சா தள்ளி விட்டுருவாங்க. நமக்கு லாபம் வந்தால் போதுங்கிற எண்ணம் அவங்களுக்கு. ஆமாங்க, இரட்டிப்பான விலையை சொல்லி உங்களுக்காகத்தானே இந்த விலை, மற்றவங்களாக இருந்தால் இன்னும் 100 எச்சாத்தான் வாங்குவேன், நீங்கள் நமக்கு வேண்டியவராக போச்சு, அதனால் உங்கள்கிட்ட எச்சா வாங்க முடியாது, இப்படி வாய்ச்சவடால் அழகாக வீசுவாங்க. வீசி எப்படியாவது ஆகாத போகாத தலையில் கட்டிடுவாங்க. இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. அதுவும் இல்லாமல் பல்வேறு தொழில் செய்கிற தொழிலாளிகள் அவங்களுக்கு சாதகமான கடைகளுக்கு தன்னுடைய கஸ்டமரை அனுப்புவாங்க. அங்கே போங்க, கம்மி விலை, நான் சொல்லுங்கள், உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தருவாங்க, ஆமாம் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அங்கே போய் இப்படி இவர் அனுப்புனார்னு சொன்னாவே 100 ரூபா பொருள் 120 ரூபா ஆயிடும். ஏன்னா அனுப்புன நபருக்கு அந்த வியாபார உரிமையாளர்கள் கமிஷன் கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் பாயிண்ட்டும் கணக்கில் கமிஷன் ஏறும். வருஷத்துக்கு ஒரு முறை அதிகமாக விற்பனை செஞ்சு கொடுத்த தொழிலாளிகளுக்கு, கான்ட்ராக்ட்காரர்களுக்கு வண்டி வாகனங்கள்லாம் பரிசாக கொடுப்பாங்க. வெளியூர் டூர் கூட்டி போவாங்க. அதனால் எல்லா தொழிலாளிகளும் கமிஷன் பெறணுங்கிற நோக்கத்தில் ஆகார சரக்கெல்லாம் அழகாக விற்று கொடுத்துருவாங்க. நம்ம கடைக்கு போங்க, அங்கே போனீங்கன்னா 100 ரூபா பொருள் 80 ரூபாய்க்கு கிடைக்குங்க, என் பேர் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி வாய் ஜாலத்தை வளர விடுவாங்க. இப்படி உலகத்தில் படித்தவன் முதல் படிக்காதவர்கள் வரை பல வித்தைகள் காட்டி விவேகமாக விளைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அறியாமை மனிதர்கள்னு இங்கே யாரும் இல்லை. ஏதாவது ஒரு விதத்தில் பொய் புரட்ட விளைய வச்சு எப்படியாவது பொருளாதார போக்கில் உயர்ந்துருன்னு நிறைய பேர் போராடிக்கிட்டு திறமசாலின்னு தன்னை பிரகடனம் பண்ணிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நாம் தான் கொஞ்சம் பொதுமக்களாகிய நீங்கள் உஷாராக இருக்கணும். எந்த வியாபாரம் பண்ணுற நபர்கள்கிட்ட நம்ம கண்ணும் கருத்துமா அந்த பொருளை பார்த்து விலை கேட்டு குறைச்சி வாங்கி பழகிக்கணும். அதே போல் எந்த தொழிலாளி இந்த நிறுவனத்தில் போய் இந்த பொருள் வாங்கணும்னு சொன்னால் அதை காதில் மட்டும்தான் வாங்கிக்கணும். நீங்களாக போய் 4 கடை ஏறி இறங்கி கொட்டேஷன் வாங்கி பொருளை வாங்கணும். இல்லைன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு கம்பி, சிமெண்ட்டு, செங்கல், பெயிண்ட்டுன்னு இப்படி வாங்கும்போது நீங்கள் அந்த தொழிலாளியோட உதவியை நாடினா 100 ரூபா பொருள் 120 ஆகும், 130 ஆகும். உள்குத்து வேலையெல்லாம் பெருசாக நடக்கும். நம்மளை கூட்டி போய் கடம்னாண்டு நிற்க வச்சுட்டு, ஆனால் இது நம்ம பாட்டினா பார்த்து கொஞ்சம் கம்மியாக போட்டு கொடுங்கண்ணா. ஆமாங்க, இவர் இன்னும் நிறைய சரக்கு எடுக்க வேண்டியது இருக்குது, ஆமாம் பல லட்சத்துக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவார், நீங்கள் கொஞ்சம் விலை சலுகையாக பண்ணி கொடுக்கணும்னு வாய்களே பேசுவாங்க. அதில் உண்மை இருக்காது. ஏன்னா அப்படி அவங்க அழுத்தமாக சொல்லும் போதே
அந்த வியாபார உரிமையாளர் புரிஞ்சுக்குவாங்க. அப்போது தான், ஓ, இது இந்த ஆளோட பார்ட்டி, நம்ம இவருக்கு ஏதாவது கமிஷனை வச்சு தான் ரேட்டு சொல்லணும்னு அவங்க உஷாராகிறதுக்காகத்தான் இந்த தொழிலாளர்கள் இப்படியெல்லாம் பேசுவாங்க. அதனால் பொதுமக்களாகிய நீங்கள் எப்பொழுதும் எதை வாங்கினாலும் எதை விற்றாலும் ஒரு கொட்டேஷன் பெற கற்றுக்கணும். அப்படி 4 கடையில் இருக்கிற ரகங்களை புரிஞ்சு தெரிஞ்சு அதை வாங்க கற்றுக்கணும். அலுவலகங்களுக்குள்ளே நுழைஞ்சா ஏஜெண்ட்டு நிறையா இருப்பாங்க. ஆமாம், ஏஜெண்ட்டை நாடுனீங்கன்னா கமிஷனுங்கிற பேரில் 100 200 ஆயிடும். எப்படியாவது வாய் ஜாலத்தால் நம்மளுடைய பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை பறிச்சுக்குவாங்க. இப்படி நிறையா படித்த உயர் பதவியில் இருக்கிற அதிகாரிகளும் சரி, தொழில் செய்கிற வியாபாரம் செய்கிற மனிதர்களும் சரி, இப்படியெல்லாம் வாய் ஜாலத்தாலையும் வல்லமைங்கிற பேருன்னு பிரகடனப்படுத்திக்கிட்டு தன்னை வளர்த்தி கொள்வாங்க. நாம் தான் உஷாராக இருக்கணும். ஆம் சொந்தங்களே, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்ணொலி சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.